வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு தமிழில் 3வது இயலில் இருக்கக்கூடிய ஒரு துணைப்பாடம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைப்பு தலைக்குள் ஓர் உலகம். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுனா மனித மூளை. மூளையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா ட்ரில்லியன். மூளை செல்களில் உள்ள நியூரான்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி. மூளையில் உள்ள வலைப்பின்னல் போன்ற நியூரான்களின் பயன் என்னன்னா புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு. மூளை டேஸிலிருந்து முளைக்கிறது. முதுகு தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைகோஸ் இலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல உள்ளது எதுனா மூளை. மூளையின் பகுதிகளை எத்தனையாக பிரிப்பர்? 3. எதெல்லாம்னா உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளையில் டேஸ் டேஸ் இவற்றின் முடிவுகள் உள்ளன. மூக்கு மற்றும் கண் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது எதுனா சிறுமூளை. மூளையின் பசி எதுனா உயிர்வழி பசி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி குருதி தேவைப்படுகிறது? 800 மில்லி. நம் உடலின் மொத்த தேவையான உயிர்வழி, குருதி ஆகியவற்றில் 1/5 எதற்கு தேவைப்படுகிறது? மூளை. மூளைக்கு டேஸ் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குருதியோட்டம். தும்மல், இருமல், ஏப்பம் விடுவது, கொட்டாவி, வாந்தி ஆகிய செயல்களுக்கு பயன்படும் உறுப்பு எதுனா முதுகு தண்டின் குறுக்கு இணைப்புகள். தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களை செய்ய பயன்படும் உறுப்பு எதுனா மூளை. கையை ஆட்டு, பரதநாட்டியம் ஆடு, அடி, மூக்கை தொடு, வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது. மூளைக்கு செல்லும் டேஸில் இட வள மாற்றம் நிகழ்கிறது எதுலன்னா நரம்புகளில். நம் மொழியறிவு மூளையின் எந்த பகுதியில் நிகழ்கிறது? இடது மூளை. This video sponsored by Buymoot shopping app. Buymoot e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymoot e-shopping. இடது மூளையின் மற்ற வேலைகள் சில: பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க, அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம். மூளையின் எந்த பகுதி மூலம் நாம் வடிவங்களை உணர்கிறோம்? வலது மூளை. வலது மூளையின் மற்ற வேலைகள் சில: கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது. வலது மூளையின் வேலைகள் கலை தொடர்பாக இருக்கக்கூடியது. வலது பாதி சரியில்லையெனில் டேஸ் தெரியாமல் திண்டாடுவோம். வீட்டுக்கு போக வழி தெரியாமல். மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமுள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசை கருவிகளை கையாளுபவர்கள். மூளையின் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள். உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எதுனா மூளை. மூளையின் நினைவாற்றல் எத்தனை? எவை? 2. குறுகிய கால நினைவு, அதாவது தற்காலிகமானது. நிலையான நினைவு. மதியான தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது டேஸ் வரும். அமுக்குவான், அதாவது நினைவு திரும்பி விடுதல். எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள்? 90 நிமிடத்திற்கு ஒரு முறை. சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான்? எவ்வளவு கனவு காண்கிறான்? தூக்கம் 20 வருடம், கனவு 3 லட்சம் கனவு காண்கிறான். சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லிக் கொடுத்தும் எந்த திறமை வரவில்லை? இலக்கண விதியின்படி மொழியை பேசுவது. சுஜாதாவின் இயற்பெயர் என்னன்னா ரங்கராஜன். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யாருன்னா சுஜாதா. சுஜாதா எழுதியுள்ள நூல்கள் சில எதெல்லாம்னா என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமை செயலகம். தலைமை செயலகம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பாடப்பகுதி எதுனா தலைக்குள் ஓர் உலகம். சுஜாதாவின் பன்முகத்தன்மைகள் எதெல்லாம்னா சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.